தமிழ் தலைவாசில பவன் ஷராவத் இப்போ இல்லை. ஆக்சுவலி பவன் ஷராவத் எங்கே போனார், என்னதான் ஆச்சு, அதை நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு கூடவே யூ மும்பா விஸ் பட்னா பைரட்ஸ் டெரிஃபிக்கான மேட்ச் நடந்துருந்துச்சு. அஜித் சவான் இல்லாமலே இந்த போட்டியை ஜெயிச்சிருந்தாங்க யூ மும்பா. அந்த மேட்சோட ரிவ்யூ அண்ட் அஜித் சவானுக்கு இன்ஜுரி எப்படி இருக்குது அந்த அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. ஸோ லெட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா டெய்லி முடிஞ்ச அளவுக்கு 2 வீடியோ மினிமம் உங்களுக்கு வந்து சேரும். முடிஞ்சால் 3 நாள் கூட போட ட்ரை பண்ணுறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளது நீலாஸ் டைன்னு சொல்லிட்டு ஒரு விளாக் சேனலும் இருக்குது, அதோட லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்சால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாம இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ளே போவோமா. விசாகப்பட்டினம் லீக்கோட கடைசி நாள் செப்டம்பர் 11 அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. முதல் மேட்ச் பிட்வீன் யூ மும்பா வெஸ் பட்னா பைரட்ஸ். இந்த போட்டியை 40க்கு 39 சொல்லிட்டு யூ மும்பா வின் பண்ணாங்க. யூ மும்பா சார்பா அஜித் சவான் எந்த புள்ளிகளும் எடுக்கல. சுனில்குமார் 2, பர்வேஷ் பென்ஸ்வால் 1, பட் கொடுத்தது எக்கச்சக்கம். அமீர் முகமது ஜஃபர்தனேஸ் 12, இன்னைக்கு ஹீரோ. அனில் மோகன் 9, ரிங்கு 1, விஜய்குமார் 4. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சந்தீப் 4. பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் மிலான் தாகியா 2, தீபக் 2, சன்கேஷா 1, அயன் 21, சுதாகர் எம் எந்த புள்ளிகளும் எடுக்கல. ஒரே ரைட் தான் கொடுத்தாங்க, 6 நிமிஷத்துல சப்ஸ்டியூட் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க அவரை. அது இல்லாம நவ்தீப் 2 புள்ளிகள், அன்கீத் 3 புள்ளி. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அன்கீத் குமார் 3. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது யூ மும்பா 23, பட்னா பைரட்ஸ் 15. அதாவது நல்ல லீட்ல 8 பாயிண்ட் லீட்ல இருந்தாங்க யூ மும்பா. சூப்பரா போயிட்டு இருக்கடா மேட்ச். ஓகே, யூ மும்பாக்கு தான் போட்டி அப்படிங்கும் செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சு 4 நிமிஷத்துல அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்றாங்க பட்னா பைரட்ஸ். அண்ட் 6-7 நிமிஷத்துல லீடும் எடுக்கிறாங்க அகைன்ஸ்ட் யூ மும்பா. அப்ப இருந்து போட்டி கடைசி வரைக்கும் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் டிரா ஆகிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஆஃப் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃபை விட என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ மூவி ரிவ்யூ மாதிரி சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, பட் ஆக்சுவலி போட்டி அப்படிதான் இருந்துச்சு. யூ மும்பா வெஸ் பட்னா பைரட்ஸ் கலக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பட்னா பைரட்ஸ்ல இருந்து அயன் போயிட்டு பாயிண்ட்டுக்கு மேல பாயிண்டா ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு. 21 புள்ளிகள் எடுக்கிறாரு. அவர் போற ரைடை விட அவரோட ரைட் பாயிண்ட் அதிகமா இருக்கு. என்னன்னா மல்டி பாயிண்ட் ரைடு அசால்ட்டா தூக்குறாரு, சூப்பர் ரைடு பண்றாரு, கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் 39 புள்ளிகள்ல 21 தலைமை எடுத்தது மட்டும்தான் அந்த அளவுக்கு கலக்கி இருந்தாரு. அண்ட் யூ மும்பா பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கா எனக்கு தெரியறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அசிஸ்டன்ட் கோச் பார்த்திபன் கிட்ட இதை நான் சொல்லுவேன். என்னன்னா அவங்க வந்து சந்தீப் அப்படிங்கிற ஒரு ரைடரை யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. யூ மும்பா அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அஜித் சவானுக்கு பதிலா. பிகாஸ் அவர் முன்னாள் பட்னா பைரட்ஸ் பிளேயருங்கிறதுனால மேட்சப்புக்காக சந்தீப்பை வந்து தொடர்ந்து ஆட வச்சுட்டே இருந்தாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இங்க வந்து அல்லூர் சதீஷை ஆட வச்சிருக்கணும். அவரை ஆட வச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு யூ மும்பாவுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாகவே இந்த வின் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். பட் இந்த பக்கம் அஜித் சவான் இல்லை, யாரா ரைடு போவான்னு பார்க்கும்போது அனில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு, 9 புள்ளிகள் எடுத்து. பட் அமீர் முகமது ஜஃபர்தனேஸ் ஆரம்பத்திலிருந்து சூப்பரா பண்ணாரு. முக்கியமா கடைசியா அவர் போயிட்டு ஒரு 3 செகண்ட்ல 4 செகண்ட்ல 5 செகண்ட்ல அவர் எடுத்துட்டு வந்த பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப குருஷியலா இருந்துச்சு. கடைசியில ஒரு 40 செகண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு போயிட்டு ஒரு ரைட்ல பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா அயன் வந்து 30 செகண்ட ஓட்டினாரு. கடைசி 7 செகண்ட் சம்திங் தான் இருக்கு. டக்குன்னு போயிட்டு 3 செகண்ட்ல பாயிண்ட் எடுத்துட்டு வராரு. ஸோ அமீர் முகமது ஜஃபர்தனேஸ் தான் இன்னைக்கு யூ மும்பா ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஹீரோ தாராளமா சொல்லலாம். அயன் என்னதான் ஆரம்பத்துல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எம்டி ரைட் 2 போட்டு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஏன்னா அங்கேயே அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா கடைசி ரைட்ல போய் சிக்கிருக்க மாட்டாரு. கடைசியில வந்து அது டூ ஆர் டை ரைடு பாயிண்ட் எடுக்க முடியாம அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு வெளியே வந்துட்டாரு. அதனால 40க்கு 39 சொல்லிட்டு யூ மும்பா இந்த போட்டியை ரொம்ப ரொம்ப சூப்பரா ஜெயிச்சிருந்தாங்க. கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச், டவுட்டே வேணாம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் செம திரில்லா போயிட்டு இருந்துச்சு இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். ஜஃபர்தனேஸ் வந்து கம்மியான பாயிண்ட் எடுத்தாலும் ஹீரோ ஆயிட்டாரு. அயன் அதிகமான பாயிண்ட்கள் எடுத்திருந்தாலும் கடைசியில மிஸ்டேக் பண்ணி கொஞ்சம் வந்து மாத்தி விட்டாரு. பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சிங், 2 டீமுக்குமே கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும், டவுட்டே வேணாம். யூ மும்பாவுக்கு வந்து ஒரு நல்ல வின், தாராளமா டேபிள் டாப்ல நீடிக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் டெலிகாஸ்ட் பத்தியும் பர்சனலா சில டீடைல்ஸ் பத்தியும் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் என்னால இன்ஸ்டாகிராம்ல தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, ஃபாலோ பண்ணிட்டு அங்க வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அங்க கிளியர் பண்ணி வைப்பேன். அண்ட் இப்போ நாம அஜித் சவானோட இன்ஜுரி அப்டேட் குள்ள வருவோம். அஜித் சவான் யூ மும்பாவோட ஒரு பிரைமரி ஸ்டார். அவர் வந்து தனியா ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயருங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு போட்டியில வந்து ஒரு பயங்கரமான 6 பாயிண்ட் ரைட் எடுக்கிறப்போ காலில் வந்து அடிபட்டு அவருக்கு வந்து அப்பவே ஐஸ் பேக்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா அவர் ஒரு போட்டி, அதாவது
அதாவது நேற்று செப்டம்பர் 10 அன்னைக்கு அந்த மேட்ச் அவர் ஆடவே இல்லை. அவர் ஆடாமல் யூ மும்பா தோக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் போயிட்டு அசிஸ்டன்ட் கோச் பார்த்திபன் கிட்ட கேட்டப்போ, நாங்கள் இன்னைக்கு பட்னா பைரட்ஸ்க்கு எதிரான போட்டியிலேயே அவர் ஆட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தம்பி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ பெரிய இன்ஜுரிலாம் கிடையாதுப்பா, அவருக்குலாம் பெரிய இன்ஜுரி கிடையாது, மைனர் இன்ஜுரி தான், ஆட வைப்போங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி யூ மும்பாவோட ஸ்டார்டிங் செவன்லையும் மஜித் சவான் வந்தார். பட் அவர் ஃபர்ஸ்ட் ரைட் போகும்போது தெரிஞ்சிருச்சு தலைவன் ஃபுல்லாக கியூர் ஆகலை அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போவும் யூ மும்பா அவரை ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்க வச்சு அந்த இன்ஜுரி ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கு அப்புறமா கொண்டு வந்தாவே நல்லா இருக்கும். அது வரைக்கும் அல்லூர் சதீஷ்க்கு கொஞ்சம் சான்ஸை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர்கிட்ட கேட்க போறேன். அதை தான் நான் இங்கேயும் உங்ககிட்ட எடுத்து வைக்க போறேன். ஸோ அவருக்கு அஜித் சவானுக்கு பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது, ஒரு 2 மேட்சுக்குள்ள ரிகவர் ஆயிடுவாரு. கொஞ்சம் கேப் கிடைச்சா அவருக்கு போதுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். தலைவன் இப்போதைக்கு ஸ்ட்ரென்த்தனா தான் இருக்காரு. பட் இப்போ பவன் ஷராவத் விஷயத்துக்குள்ள வருவோமா? அதாவது தமிழ் தலைவாஸ் டீம் விசாகப்பட்டினம் லேக் முடிஞ்சிருச்சு. இங்கிருந்து ஃபிளைட் ஏறி ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸோட ஹோம் லேக்கான ஜெய்ப்பூர்ல போய் இறங்கிட்டாங்க. அந்த இடத்துல அதாவது தமிழ் தலைவாஸ் டீம் ஜெய்ப்பூர் போனதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல பவன் ஷராவத் இல்லை. அண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பேஜஸும் போட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கபடி பேஸ் பண்ணவங்க பவன் ஷராவத் தமிழ் தலைவாஸ் டீம் கூட இல்லை, அவர் டீம் கூட டிராவல் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிட்டாங்க. இது இல்லாமல் வேற ஒரு சில ரூமர்ஸ்லாம் அவரை சுற்றி செமையாக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்புற மாதிரியே எனக்கு இல்லை. நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். இல்லை ப்ரோ எனக்கு இப்போயே தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சிங்கன்னா இன்ஸ்டா தான் ஒரே வழி, வந்து அங்கே டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு அங்கே நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் அதை சொல்ல போகிறதா கிடையாது. ஸோ பவன் ஷராவத் எங்கே? கண்டிப்பாக பவன் ஷராவத் டீம் கூட இல்லை, அதை நானுமே கன்ஃபார்ம் பண்ணுறேன். பவன் ஷராவத் தமிழ் தலைவாஸ் டீம் கூட டிராவல் பண்ணல, ஜெய்ப்பூருக்கு அவர் போல. ஸோ அதனால பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிரான போட்டியில் செப்டம்பர் 12 அன்னைக்கு அவர் ஆடுறதுல டவுட் இருக்கு. அப்போ பவன் ஷராவத் எங்க அப்படின்னு பல பேர் கேட்டிருக்கலாம். ஆக்சுவலி தமிழ் தலைவாசுக்கு அந்த போட்டிக்கும் இந்த போட்டிக்கும் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால அவர் அதற்கு இடையில ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே கிளம்பி அவரோட நேட்டிவ்க்கு போயிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். அதாவது டெல்லிக்கு டிராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், அவர் பேர் ஐ திங்க் கிருஷ்ணா நினைக்கிறேன், அவரோட பேஜில் கூட நான் வந்து இந்த ஏர்போர்ட்ல டெல்லி ஏர்போர்ட்ல வந்து பவனை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ பவன் ஷராவத் வந்து டெல்லிக்கு போயிட்டு தென் அங்கிருந்து ஜெய்ப்பூருக்கு போக போறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நியூஸ். பட் இருந்தாலும் ஜெய்ப்பூர் லீக்ல நடக்க போற முதல் போட்டியில பவன் ஷராவத் ஆடுவாரு அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. அதுக்குள்ள ஒரு டீமுக்கு போனாலும் அப்படியே ஆட வைப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இடையில பவன் ஷராவத் வந்து ரெட்புல் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ஒரு ஆட் ஷூட்டுக்குமே போயிருந்தாரு அப்படிங்கிறதுக்கான தகவலுமே வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஷூட்லுமே அவர் இருந்தாரு. அண்ட் பர்சனல் ரீசன் காரணமா நேட்டிவுக்கும் போயிருந்தாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவரை சுற்றி இருக்கிற நியூஸ். ஸோ அவர் வந்து டெல்லிக்கு போயிருக்காருங்கிறது தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. பட் இது இல்லாமல் இதை நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் வந்து இவரை சுற்றிட்டு இருக்கு. அவரை மட்டும் இல்லை, இவர் அன்குஷ் ராத்தி இந்த மாதிரியான பிளேயர்ஸை சுற்றிட்டு இருக்கு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்ஸ்டாவில் என்கிட்ட கேட்டவங்களுக்கு ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் அவங்க கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா அதை பற்றி நான் இன்னும் தேட வேண்டியது இருக்குது. தேடி பார்த்துட்டு என்னங்கிறத உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பவன் ஷராவத் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் டீம் கூட இல்லைங்கிறத மட்டும் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பட் கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். வந்துடுவாரு. பட் ஒரு மேட்ச் 2 மேட்ச் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட் சொல்லிட்டேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.